டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இல்ல ஏற்கனவே எனக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்குங்க, என்ன செய்தாலும் இந்த சிறுநீரக பாதை தொற்று எனக்கு சரியாகவே இல்லை, சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான உணவுகள் எடுத்தா நமக்கு சிறுநீரகங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. சிறுநீரக பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம், இல்ல சிறுநீரக பிரச்சனை வராமல் தடுப்பதற்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே ஹெரிடிட்டியா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இருக்கும். ஸோ கிட்னி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், சிகேடி பிரச்சனையோ, இல்ல முக்கியமாக பார்த்தோம்னா ஏடிபிகேடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ், ஆட்டோஇம்யூன் தொடர்பாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இது கண்டிப்பாக ஹெரிடிட்டியா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கெஸ் பண்ணக்கூடியவங்க உணவு முறையில ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு 30 வயதை கடந்துட்டோங்க, அப்ப சிறுநீரகத்துக்கு வந்து பாதுகாப்பை தரக்கூடிய உணவு முறைகள் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா எந்தெந்த உணவு முறைகள் நான் சொல்றேன். மெயினா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது உப்பு. உப்பு வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணாம மீடியமா நம்ம வந்து ஒரு பாதி உப்பு அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ உப்பு வந்து கவனமாக நம்ம கையாளணும். அதே மாதிரி அசைவ உணவுகளும். ஸோ யூரின் வந்து போகும்போது எந்த மாதிரி நமக்கு வந்து யூரின் நார்மலா நம்ம வந்து பாஸ் பண்றோம், யூரின் போகும்போது நுரை வருதா அப்படின்றதும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அதிகமா புரோட்டீன் சார்ந்த உணவுகளை நம்ம தவிர்க்கணும், அசைவ உணவுகளையும் நம்ம வந்து தவிர்க்கணும். இந்த மாதிரியான உணவுகள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல சிறுநீரகங்கள் அப்படின்னு சொல்றது வலிமையாகிட்டே வரும். ஏன்னா ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்னா அதற்கேற்ற மாதிரி உணவு முறைகள் எடுத்தா அந்த பிரச்சனை கண்டிப்பாக வராது. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு நம்ம பாக்குறோம், எனக்கு தெரியவே தெரியாதுங்க, இந்த மாதிரி எதனால வந்ததுன்னே தெரியல, நம்மளுக்கு வந்து இதை யூகிக்கவே முடியல எப்படி வந்ததுன்ட்டு. ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 4th ஸ்டேஜ் 5th ஸ்டேஜ் மாதிரி வந்திருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதற்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்றது ரொம்ப பெஸ்ட். ஸோ இதுல முக்கியமாக பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர், நம்மளுடைய பிபி எந்த மாதிரி இருக்கு, ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து எந்த அளவுல இருக்கு, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதற்கு ஏற்ற மாதிரி உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதுக்கு பேசிக்கா நம்ம சொல்லக்கூடியது காய்கறி வகைகள். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட் வந்து இதுதான். ஸோ எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தணும்? ஸோ அனைத்து வகையான வெஜிடபிள்ஸ் பயன்படுத்தலாம், ஆனால் லீச், அதாவது வேக வைத்து அந்த தண்ணீரை வந்து கொஞ்சம் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதை நம்ம வந்து தாளிதம் பண்ணி லைட்டா வேக வச்சு அதை பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரியான காய்கறிகளை பயன்படுத்தும் பொழுது நம்ம சிறுநீரகங்கள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இதுல தினந்தோறும் வெள்ளரிக்காய், ஸோ வெள்ளரிக்காயை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம சிறுநீரகங்களுக்கு ரொம்ப சிறப்பானதும் நாட்டு வெள்ளரிக்காய் மற்றும் வெள்ளரி பழம். ஸோ இதை நம்ம சாப்பிடும்போது சிறுநீரகங்களுக்கு ரொம்ப சக்தியை தரக்கூடியது. சிறுநீரகங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது அதுல இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் வந்து நார்மலா இருக்கிறதுக்கு இது நமக்கு பயன்படுது. முக்கியமா நெஃப்ரான்ஸ் வந்து அதிகமா நமக்கு வந்து செக்ரேட் ஆகிறதுக்கும், நெஃப்ரான்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுக்கும் நமக்கு இந்த வெள்ளரி வந்து பயன்படுது. அப்போ தினந்தோறுமே நம்ம வந்து வெள்ளரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தயிர் சேர்த்து பச்சடி மாதிரியோ இல்ல ஜூஸ் மாதிரி ஒரு 100 ml அளவுக்கோ குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது சிறுநீரகங்கள் நமக்கு நல்லாவே பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும். நார்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல்ல ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படுது, முக்கியமாக சிறுநீரகங்களும் நமக்கு பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நார்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளில் நம்ம அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை தாண்டி வேறு என்ன உணவுகள் நம்ம எடுக்கலாம்? புரோட்டீன் சார்ந்த உணவுகள்னா நான்வெஜ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் வேறு என்ன செய்யலாம்? உடல் எடை நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதே அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு புரோட்டீன் அப்படின்னு சொல்றதுல கொஞ்சம் பயிறு வகைகள், முளைக்கட்டிய பயிறு வகைகளோ
இல்ல நம்ம அன்றாட உணவில் பயன்படுத்தக்கூடிய பயிர் வகைகளோ கொஞ்சமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ பருப்பு அப்படின்னு சொல்றது கொஞ்சம் குறைவாக நம்ம பயன்படுத்தும் பொழுது சிறுநீரக பாதிப்பு வந்து நமக்கு ரொம்ப அதிகமாகாமல் இருக்கும். ஸோ அதனால பருப்பு வகைகளை கொஞ்சமா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை தாண்டி நம்ம உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் சிறுதானியங்கள் ரொம்ப சிறந்தது, காய்கறி வகைகள் ரொம்ப சிறந்தது. ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல முக்கியமாக காலை நேரத்துல பார்லி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா பார்லியை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ பார்லி கஞ்சியாக நம்ம எடுக்கும் பொழுது இதுல வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸோ சின்ன வெங்காயமோ சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது சிறுநீரகம் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அதுல ஏற்படக்கூடிய தொற்று கிருமிகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இதுல ஸ்பெஷலா நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நாதவிந்து கற்பம் பயன்படுது, அடுத்ததாக தேற்றான் கொட்டை கற்பம் பயன்படுது. ஸோ இந்த மாதிரியான கற்ப மருந்துகள் நம்ம எடுக்கும் போதும் சிறுநீரகங்கள் நமக்கு பாதிப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் சிறுநீரக நோயாளிகள் கவனம் செலுத்தி எடுக்க வேண்டிய உணவு முறைகளை பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.